Hi friends, welcome to our channel Laksha Lifestyle. இன்னைக்கு ஒரு ரெடிமேட் சுடிதாரோட ஆல்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புதுசா வாங்குற ரெடிமேட் டாப் நமக்கு ஏத்த மாதிரி இருக்காது. சோ அத நம்ம லைட்டா ஆல்டர் பண்ணி போடும்போது இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் எந்த மாதிரி நமக்கு ஆல்டர் பண்ணனும் அப்படிங்கறத நல்லா பார்த்துக்கணும். நமக்கு கரெக்ட்டா ஆப்ட்டா இருக்கக்கூடிய இன்னொரு டாப்பை அளவா வச்சு இந்த டாப்பை நம்ம இப்போ ஆல்டர் பண்ண போகிறோம். இதில் கைப்பகுதியில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தை நம்ம திருப்பிக்கணும். அதுக்கு மேலே நம்ம அளவுக்கு வச்ச இந்த டாப்பை அப்ளை பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஷோல்டர் டு ஷோல்டர் நான் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். நெக்கு ப்ராப்ளம் இல்லை, நெக் நமக்கு ஆல்ட்ரு பண்ணனாலும் பண்ணலாம். ஏற்கனவே அதோட வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இதில் வந்து அளவு வந்து சைடில் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை நான் தனியாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அது ஒரு ஷேப்பாக நான் போட்டுக்கிறேன். அண்ட் ஹேண்ட்லையும் அதே மாதிரி தான், எவ்வளோ ஹேண்டு வந்து லூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஆம் ஹோலில் பிடிக்கிற சமயம் ஷோல்டர் சரியாக வந்துடும். ஸோ அது லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இந்த டாப்பை ஆல்ட்ரு பண்ணி காட்டுறேன். ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம கையிலேருந்து தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஹேண்டில் எவ்வளோ லூஸ் இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம ஸ்டிச்சிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மிஷினில் கொடுக்க சமயம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போது நான் ரிவர்சபிளாக வச்சுருக்கேன். ஹேண்டுக்கு வந்து முடிக்கிறேன். ஒன் சைடு இப்படி பண்ணுறேன், இன்னொரு சைடு வந்து ஹேண்ட்லேருந்து எண்டு வரை கொண்டு போயிட்டு முடிச்சிருப்பேன். இது ஒரு அந்த ஒரு சி டைப்பில் ஷேப்பாக பிடிச்சோன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு போடும்போது அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக லைன் மாதிரி போட்டிங்கன்னா பில்லோ கவர் மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி இதை பண்ணிக்கணும், அப்போ பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். லாஸ்ட்டு எண்டில் இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ரெடிமேட் டாப்பை நம்ம ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது கரெக்டாக இருக்கான்னு நம்மளுடைய கரெக்டான அளவு உள்ள அந்த சுடிதாரை வச்சு நம்ம இப்போ அளந்து பார்த்துக்கிட்டோம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு டாப்பை ஆல்ட்ரு பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட டாப்பை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.